Hi friends, welcome to Chennai lunch. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வேர்க்கடலை பொடி. இது கூட்டு பொரியல் செய்யும்போது கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு தூவி இறக்குனீங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1 கப் பச்சை வேர்க்கடலை, 1/4 கப் கடலைப்பருப்பு, 1/4 கப் துவரம்பருப்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் எடுத்துக்கோங்க, பெருங்காயத்தூள் கொஞ்சமாக. இப்போ ஒரு வாணலியில் எண்ணெய் எதுவும் ஊற்ற வேண்டியதில்லை, வெறுமனையே வேர்க்கடலையை வறுத்து எடுத்துடலாம். சிம்லேயே போட்டு நல்லா வறுத்துடலாம். நல்லா வறுபட்டுடுச்சு. இதை ஆற விட்டு தோலை நீக்கிடலாம். கால் கப் கடலைப்பருப்பு, அதையும் வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுருங்க. துவரம்பருப்பையும் அதே மாதிரி நல்லா வறுத்து ஆற விட்டுடலாம். நல்லா வறுப்பட்டுடுச்சு. இப்போ வரமிளகாயும் வறுத்துக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா வறுப்பட்டுடுச்சு, ஆற விட்டுடலாம். இப்போ வேர்க்கடலையே தோலை நீக்கிடலாம். இந்த மாதிரி தோலை நீக்கிடலாம். தோலெல்லாம் நீக்கியாச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன் நான் மிக்ஸி ஜாரில். ரொம்ப நைஸாக இல்லாமல் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட்டு பொரியல் செய்யும்போது கடைசியாக தூவி இறக்குனீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய்க்கு நீங்கள் ஸ்டஃப் பண்ணிங்கன்னா கூட இன்னும் சுவை கூடும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். நன்றி, வணக்கம்.